சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது சார் என்னுடைய ஜாதகத்தில். ஆனால் என்ன சார் பண்ணுறது? சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் குளிச்சுட்டு பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் பணம் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷனில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, அதை மட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்துக்கு போய் குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எனக்கு ராகு சந்திரன் காம்பினேஷன் இருக்குது சார், வேறு வழியே கிடையாது, ராமேஸ்வரம் போகணும், இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு நீங்கள் கால பைரவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணணுமா? பண்ணணும். அதே மாதிரி முக்கியமாக காலபைரவர் வழிபாடு பண்ணணுமா? பண்ணணும். துர்க்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு தீபம் ஏற்றணும். இல்லை காளி சம்பந்தப்பட்ட தெய்வம் பக்கத்தில் இருக்கும், அந்த தெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுவது இல்லை அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காம்பினேஷன் தான் பார்த்திங்கன்னா மிகவும் டென்ஷனான ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பெரிய பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, டென்ஷன் ஆகக்கூடிய தன்மை, நிறைய பேர் சூசைட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது. இவங்க வீட்லேயே பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே ஒரு பெண் சூசைட் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க, இல்லைன்னா பெண் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அகால மரணம் அடைவதற்குண்டான தன்மை இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுனாவே இருக்கும்.